பத்திரிகையாளர் அனுஷா இணைந்திருக்கிறார். அவருடமே நேரடியாக பேசலாம். வணக்கம். வணக்கம். இந்த குண்டுவெடிப்பு தொடர்பாக பல்வேறு விவரங்கள் கிடைத்துக்கொண்டே இருக்கிறது. என்ஐஏ அதிகாரிகள் தொடர்ச்சியாக சோதனையும் நடத்திட்டு இருக்காங்க. இப்போ சாதிக் என்பவரிடம் பரப்பன அக்ரஹார் அந்த சிறையில் விசாரணையும் நடந்துட்டு இருக்கா. இப்போ அந்த இடம் எப்படி மேம் இருக்கு? என்ன மாதிரியான சூழல் இருக்கு இப்போ பெங்களூர்ல? இப்போ கூட இந்த ஏரியா கார்டன் ஆஃப் ஐதா இருக்கு. இப்போவும் இன்வெஸ்டிகேட்டிங் ஆஃபீஸர்ஸ் அங்க இருக்காங்க. நேத்து நாங்க பார்க்கும்போது என்ஐஏல இருந்து அதிகாரிகள் வந்திருந்தாங்க. இன்னைக்கு என்எஸ்டில இருந்து கூட அதிகாரிகள் இன்னைக்கு காலையில அங்க இன்வெஸ்டிகேஷன் பண்ணி இப்போ இந்த ஏரியா இப்போ கூட போலீஸ் இன்வெஸ்டிகேஷன்ல சுத்தி இருக்கிற சிசிடிவி விஷுவல்ஸ் எல்லாமே கலெக்ட் பண்ணிருக்காங்க. அந்த விஷுவல்ஸ்ல இந்த சஸ்பெக்ட் எங்க இருந்து எந்த டைரக்ஷன்ல இருந்து இந்த கேஃபேக்குள்ள வந்தாரு, இங்க கேஃபேக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் அவங்களோட நடவடிக்கைகள் எப்படி இருந்தது, அது எல்லாமே இப்போ ட்ரேஸ் பண்ணிருக்காங்க இன்வெஸ்டிகேட்டிங் ஆபீசர்ஸ். இந்த கேஸ்ல எஃப்ஐஆர் நீங்க பாத்தீங்கன்னா யுஏபிஏவும் இன்வோக் ஆயிருக்கு. தி எக்ஸ்ப்ளோசிவ்ஸ் சப்ஸ்டன்சஸ் ஆக்ட் செக்ஷன் அடியில கூட இந்த கேஸ் ரெஜிஸ்டர் ஆயிருக்கு. நேற்று நாங்க ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் ஆயிருந்த பேஷண்ட்ஸ் எல்லாம் மீட் பண்ண பாலிட்டிஷியன்ஸ் கிட்ட பேசும்போது அவங்க டெப்யூட்டி சீஃப் மினிஸ்டர் டி கே சிவகுமார் ஆயிருட்டும், இல்ல யூனியன் மினிஸ்டர் பிரஹ்லாத் ஜோஷி, பிஜேபி, காங்கிரஸ், all leaders had visited these people. நேத்து பிரஹ்லாத் ஜோஷி பேசும்போது அவங்க என்ன சொன்னாருன்னா, if the Karnataka government wants, Karnataka கேட்டா நாங்க இந்த கேஸை என்ஐஏக்கு டிரான்ஸ்பர் பண்ணுவோம்னு சொன்னாங்க. ஆனா இந்த கேஸ்ல ரெஜிஸ்டர் ஆன செக்ஷன்ஸ் நீங்க பாத்தீங்கன்னா யாருமே அது கேட்கிற அவசியம் இல்லை. The union government can order the NIA to take over this investigation directly. இப்போ இன்வெஸ்டிகேஷன்ஸ் நடந்துட்டு இருக்கு. அந்த ஹோட்டல்ல அந்த டைம்ல யாராவது சஸ்பிஷியஸா இருந்தாங்களா, யாராவது அவங்க ஆக்டிவிட்டி சஸ்பிஷியஸா இருந்தா அவங்கள கூட ட்ரேஸ் பண்ணி குவெஸ்டின் பண்ற ஒரு ப்ராசஸ் தான் இப்போ நடந்துட்டு இருக்கு. இப்போ கூட ஹோம் மினிஸ்டர், டெபுட்டி சீஃப் மினிஸ்டர், இந்த கர்நாடகா ஹோம் மினிஸ்டர், டெபுட்டி சீஃப் மினிஸ்டர் இந்த சிச்சுவேஷன் பத்தி கான்ஸ்டன்ட் அப்டேட்ஸ் எடுத்துட்டே இருக்காங்க போலீஸ் கிட்ட இருந்து. ஆனா இன்னைக்கு காலையில ஒரு புது டீம், என்எஸ்டி டீம் இந்த இன்வெஸ்டிகேஷன் நடத்தி போயிருக்காங்க. இப்போ பல்வேறு கோணங்கள்ல புது புது விஷயங்கள் அதே மாதிரி தடயங்களை சேகரிக்கும் பணிகள் நடந்துட்டு இருப்பதா சொன்னீங்க. இந்த குண்டு வெடிப்புக்கான மோட்டிவேஷன், அதாவது தொழில் போட்டின்றாங்க இல்ல பயங்கரவாத செயலா அப்படின்ற என்ன விஷயம்ன்றது இப்போ கண்டறியப்பட்டிருக்காங்க இந்த விசாரணையில? இல்ல, நேத்துல இருந்து இந்த குவெஸ்டின் எல்லாரையும் கேட்டுட்டு தான் இருக்கோம் நாங்க. ஆனா இந்த மாதிரி ஒரு சென்சிட்டிவான இஷ்யூல யாருமே ஸ்பெகுலேட் பண்ணக்கூடாது, இப்போவே ஸ்பெகுலேட் பண்ற அவசியம் கூட இல்ல அப்படின்னு தான் இன்வெஸ்டிகேட்டிங் ஆபீசர் சொல்றாங்க. நீங்க சொன்ன மாதிரி பல்வேறு கோணங்கள் இதுல இருக்கு. எதையுமே ரூல் அவுட் பண்ணல இதுவரைக்கும். இந்த இன்வெஸ்டிகேஷன் பொறுத்தவரையில எதனால இது மோட்டிவேஷன் என்ன இருக்குன்னு இன்னும் தெரியல. ஆனா இன்வெஸ்டிகேட்டிங் ஆபீசர்ஸ் எதையுமே ரூல் அவுட் பண்ணல. இது இஸ் இட் டெரர் அட்டாக்னு டைரக்டா நாங்க டெபுட்டி சீஃப் மினிஸ்டர் கிட்ட நேற்று கேட்கும் போது கூட ரிப்போர்ட்டர்ஸ் டைரக்டாவே இந்த குவெஸ்டின் கேட்டாங்க, இஸ் இட் டெரர் அட்டாக். ஆனா இப்போ வரைக்கும் எங்களுக்கு அந்த மாதிரி ஒரு மோட்டிவேஷன் தான் சொல்றதுக்கு எதுவும் கன்ஃபர்மேஷன் கிடைக்கல. ஆனா இப்போ இன்வெஸ்டிகேஷன்ல இந்த ஐஇடி இல்ல ரெசிடியூ ஆஃப் தி ஐஇடி, லோ இன்டென்சிட்டி ஐஇடி எதனால இந்த பிளாஸ்ட் நடந்ததுன்னு சொல்லப்படுது. அந்த ஐஇடியோட காம்பனன்ட்ஸை ஸ்டடி பண்ணுவாங்க, எப்படி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணாங்க, அது கன்ஸ்ட்ரக்ட் பண்ண மாடியூல்ல ஏதாவது previously designed or previously recorded module இருக்கான்னு ஸ்டடி பண்ணுவாங்க. ஒரு இஸ் இட் amateurish job, இல்லைன்னா இதுக்கு முன்னாடி இன்வெஸ்டிகேட் பண்ணிருக்கிற குரூப்ஸ் ஆகட்டும், இதுக்கு முன்னாடி இன்வெஸ்டிகேட் பண்ணிருக்கிற பிளாஸ்ட் ஆகட்டும், இதுலயும் ஏதாச்சும் சிமிலாரிட்டி இருக்கான்னு பார்ப்பாங்க. இஸ் இட் லோன் வுல்ஃப் அட்டாக், ஒரே ஒரு ஆள்னால நடந்த ஒரு அட்டாக்கா, இல்ல இதுக்கு பின்னாடி ஒரு கூட்டமே இருக்கா, அந்த மாதிரி நிறைய ஒரு there are a lot of questions to answer. So இது எல்லாத்தையும் ஆன்சர் பண்ணதுக்கு அப்புறம் தான் இன்வெஸ்டிகேட்டிங் ஆபீசர்ஸ்னால மோட்டிவேஷன் என்னன்னு சொல்ல முடியும். அதுக்காக இதுவரைக்கும் எதனால இந்த ஒரு அட்டாக் நடந்துச்சுன்னு there is no official confirmation. இதற்கு முன்பு நடந்த குண்டுவெடிப்பு அதே மாதிரி என்னென்ன கோணங்களில் விசாரிக்க முடியுமோ இந்த விசாரணை தீவிரமாக நடந்துட்டு வருவதாக குறிப்பிட்டதுங்க. இணைப்பில் பல்வேறு தகவல்களை பகிர்ந்து கொண்டமைக்காக நன்றி திரு அனுஷா.